நம்ம தாய்மொழியை நம்மளே சிறப்பிச்சு பேசுறது இயல்புதான். ஆனா வெளிநாட்டவரும் நம்ம மொழியோட சிறப்பை உணர்ந்து தமிழ் நூல்களை பல மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து ஹென்ரிங்கிறவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக தமிழகத்துக்கு வராரு. இவரோட சகோதரரும் இவரை மாதிரியே சமய பணி ஆற்றத்துக்கு தமிழகத்துக்கு வராரு. இவர் வர்றதுக்கு 8 மாசம் ஆகுது. இந்த பயணத்திலையும் தமிழ் நூல்களை படிச்சு தமிழகம் வந்ததும் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தன்னோட திறமையை வளர்த்துக்கிறார். திருநெல்வேலியில ஒரு பள்ளியை திறந்து அங்கே கல்வி பணியும் சமய பணியும் செய்யறாரு. 1850 திருமணம் பண்ணிட்டு அவரோட மனைவியோட தஞ்சாவூர்ல சமய பணி ஆற்றத்துக்கு வராரு. தஞ்சாவூர்ல இந்த 8 வருஷத்துல திருக்குறள், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை பல முறை படிச்சு இதனோட சிறப்பை உணர்ந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டா மேலை நாட்டவர்களும் படிச்சு பயன்பெறுவாங்கன்னு அந்த முயற்சியில ஈடுபடுறாரு. குழந்தைகள் இலக்கணத்தை நல்லா கத்துக்கணுங்கிறதுக்காக வினா விடை முறையில இலக்கண நூலை எழுதினாரு. 600 செய்யுள்களை ஆராய்ந்து எடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலா தொகுத்திருக்காரு. தமிழை படிச்சு தமிழ் மாணவனாவே மாறிய ஜி போப் அவரோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் எழுதணும் உயில் எழுதி வச்ச